Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல சாப்டர் 9ல இருந்து டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் நீட் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி இயர் நீட் எக்ஸாம்ல இந்த டாபிக்ல இருந்து மினிமம் 3 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் நீட் 2025ல கூட இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து இந்த கான்செப்டை தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். So what are the key tools of recombinant DNA technology? அப்படின்னா restriction enzymes, polymerase enzymes, ligases, vector and the host organism. So restriction enzyme to cut the DNA, polymerase enzyme it is used in DNA synthesis, then ligases to join the DNA fragments, then vectors to transfer our foreign DNA, then host organismல தான் நம்ம recombinant DNA வை கொடுத்து நம்ம multiple copies of DNA replicate பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ 1963ல ஈகோலைல இருந்து 2 என்சைம்ஸ் ஐசோலேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஈகோலை வந்து இட் இஸ் இன்ஃபெக்டட் வித் பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்ன்றது த வைரஸ் தட் இன்ஃபெக்ட்ஸ் அண்ட் ரெப்ளிகேட்ஸ் இன்சைட் தி பாக்டீரியா செல். ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜ்க்கு அகெயின்ஸ்டா டிஃபென்ஸ் மெக்கானிசமா இந்த ஈகோலை 2 என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஒரு என்சைம் இட் ஆடட் மெத்தில் குரூப் டு டிஎன்ஏ. சோ அதோட ஓன் டிஎன்ஏல மெத்தில் குரூப் ஆட் பண்ணுச்சு. இன்னொரு என்சைம் வந்து இட் கட் டிஎன்ஏ. அததான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணாங்க. சோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ஒரு என்சைம் வந்து அந்த டிஎன்ஏவை கட் பண்ணது இல்லையா, சோ அந்த என்சைம் வந்து அதோட ஓன் டிஎன்ஏவை கட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் ஒரு என்சைம் இட் ஆடட் மெத்தில் குரூப் டு இட்ஸ் ஓன் டிஎன்ஏ. ஓகே, சோ இன்னொரு என்சைம் வந்து இன்வேடர் அதாவது பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏவை கட் பண்ணுச்சு. அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணாங்க 1963ல. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் டிஸ்கவர்ட் வாஸ் HindII. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த HindII அப்படின்றது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை ஐசோலேட் பண்ணி கேரக்டரைஸ் பண்ணதெல்லாம் வந்து ஆஃப்டர் 5 years லேட்டர் தான் பண்ணாங்க. சோ இந்த HindII ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல வந்து ஸ்பெசிபிக் ரெகக்னிஷன் சீக்வன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி இட் வில் கட் த டிஎன்ஏ. சோ இந்த ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ் வந்து 6 பேஸ் பேர்ஸ் இருக்கும் இந்த HindII ஓட ரெகக்னிஷன் சீக்வென்ஸ்ல. இது இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க. 6 பேஸ் பேர் HindII ஓட ரெகக்னிஷன் சீக்வென்ஸ்ல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் ஃபர்ஸ்ட் HindII கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்ப நம்ம கிட்ட மோர் தேன் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு விச் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஓவர் 230 strains ஆஃப் பாக்டீரியா. ஸோ இந்த ஒரு என்சைமே டிஃபரெண்ட் ரெகக்னிஷன் சீக்வென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இட் வில் கட் த டிஎன்ஏ. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை எப்படி நேமிங் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோஆர்கோன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இ அப்படின்றது எஸ்செரிச்சியா இட் டினோட்ஸ் த ஜீனஸ் நேம். ஓகே, வேற இந்த CO அப்படின்றது கோலை இட் டினோட்ஸ் தி ஸ்பீஷியஸ் நேம் ஆஃப் தி prokaryotic cell from where this enzyme was isolated. Okay, then R அப்படின்றது name of the strain and followed by the Roman number வந்து இந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து எந்த ஆர்டர்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த 1ன்ற ரோமன் நம்பர். ஓகே, சோ இப்படிதான் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமையும் நேமிங் பண்ணுவாங்க. இதுல இருந்தும் நீட்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Then restriction enzymes எடுத்துக்கிட்டோம்னா it belongs to a larger classes of enzymes called nucleases. இதுல 2 kinds இருக்கு, exonucleases and endonucleases. So exonucleases வந்து it will cut the DNA at the ends. So end of the DNA la it will remove the nucleotides. Whereas endonucleases எடுத்துக்கிட்டோம்னா it will make a cut within the DNA. So within the DNA அதோட specific point recognize பண்ணி it will make a cut in the DNA by breaking the sugar phosphate backbone. So DNA molecule it is made up of a sugar phosphate backbone. We already studied that. So அதுல வந்து it will make a cut. ஓகே, சோ இந்த என்சைம்ஸ் பண்ற கட் வந்து பிளண்ட் எண்ட்ஸாவும் இருக்கும், இந்த மாதிரியும் கட் பண்ணும், வேற இந்த மாதிரி ஓவர் ஹேங்கிங் ஸ்ட்ரெச்சஸாவும் கட் பண்ணும். அதுதான் இந்த ஓவர் ஹேங்கிங் ஸ்ட்ரெச்சஸா கட் பண்றத நம்ம ஸ்டிக்கி எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கட் பண்றத பிளண்ட் எண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸும் எப்படி வந்து இட் வில் ஃபங்க்ஷன் அப்படின்னா, it will inspect the length of the DNA and the length of the DNA will inspect பண்ணி அதோட specific recognition sequence எங்க இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து it will bind and make a cut in the sugar phosphate backbone of the
DNA. So specific points la it will make a cut. ஒரு restriction enzyme-க்குமே specific recognition sequence இருக்கும். Okay. For example, இப்ப eco R1 எடுத்துக்கிட்டோம்னா அதோட specific recognition sequence வந்து இந்த GAATTC. இது வந்து நம்ம palindromic nucleotide sequence அப்படின்னு சொல்லுவோம். ஒரு restriction endonuclease-க்குமே specific palindromic nucleotide sequence இருக்கும் DNA-ல. So palindrome அப்படின்றது both forward and backward ரெண்டு டைரக்ஷன்ல இருந்து ரீட் பண்ணாலும் வர சேம் நேம். சோ மலையாளம் இப்படி ரீட் பண்ணாலும் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரே வேர்ட் தான் கிடைக்கும். சோ அதே மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா பாலிண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸா இருக்கும். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. சோ எப்படி அதை நம்ம சொல்றோம்னா இது ஒரு ஸ்ட்ராண்டையும் இன்னொரு ஸ்ட்ராண்டையும் நம்ம பார்க்கணும். ஒரே ஸ்ட்ராண்ட்ல பாலிண்ட்ரோம் கிடையாது, அப்படி மீனிங் கிடையாது. ஒரு ஸ்ட்ராண்ட்ல வந்து GAATTCனா இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல இருக்க சீக்வன்ஸ் வந்து இதுக்கு பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸா இருக்கும். GAATTC ரிவர்ஸ்ல ரீட் பண்ணும்போது. ஓகே. So action of restriction enzymes பார்த்தோம்னா restriction enzyme வந்து it will cut the DNA little away from the center. So this is eco R1 restriction enzyme ஓட recognition sequence. So அது eco R1 பாத்தீங்கன்னா சோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமே பாத்தீங்கன்னா சென்டர்ல கட் பண்ணாது. இட் வில் கட் த டிஎன்ஏ லிட்டில் அவே ஃப்ரம் த சென்டர் அண்ட் ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயுமே சேம் பேஸ்க்கு நடுவுல தான் இட் வில் மேக் அ கட். இங்க GAக்கு நடுவுலனா இங்கேயும் GAக்கு நடுவுல தான் இட் வில் மேக் அ கட். ஓகே. So restriction enzymes cut the strands of DNA little away from the center of the palindrome sites, but between the same two bases on the opposite strands. So same two bases la cut pannom and which will lead to overhanging stretches. So இந்த மாதிரி overhanging stretches form ஆகும். இதுதான் sticky ends அப்படின்னு சொல்லுவோம். So why sticky ends அப்படின்னு சொல்றோம்னா இந்த bases வந்து it will form a hydrogen bond with their complementary counterparts. So இப்ப A வந்து T ஓட hydrogen bond form பண்ணும், TA ஓட ஃபார்ம் பண்ணும். சோ இது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுனால இது ஸ்டிக்கி எண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ which will facilitate the action of the enzyme DNA ligase. So DNA ligase phosphodiester bond ஃபார்ம் பண்ணி இந்த sugar phosphate backbone ligate பண்ணிடும். Okay. So this stickiness of the ends facilitates the action of the enzyme DNA ligase. Okay. So action of restriction enzymes பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் recombinant DNA டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். So restriction endonucleases வந்து நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்றோம் to form recombinant DNA molecules. So இந்த என்சைம் இருந்தாதான் நம்மளால கட் பண்ணி லைகேட் பண்ண முடியும். ஓகே. சோ இந்த recombinant DNA recombinant molecules of DNA, இந்த recombinant DNAன்றது it is composed of DNA from different sources or genomes. ஏன்னா நம்ம வெக்டார் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்திருப்போம், ஃபாரின் DNA ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்திருப்போம். சோ டிஃபரெண்ட் சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிற DNA தான் recombinant DNA. இந்த recombinant DNA டெக்னாலஜியை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ recombinant protein ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெயின்லி அல்டிமேட் கோல் வந்து recombinant protein ப்ரொடியூஸ் பண்றது தான். லைக் ட்ரக்ஸ் லைக் இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு, growth ஹார்மோன்ஸ், வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இதுக்கு. ஓகே. சோ இதுல என்ன பண்ணுவோம்னா ஃபாரின் டிஎன்ஏவையும் வெக்டார் டிஎன்ஏவையும் சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவோம். அப்பதான் வந்து நமக்கு சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கியன்ஸ் ஃபார்ம் ஆகும். சோ தட் தே கேன் பி லைகேட்டட் டுகெதர் யூசிங் டிஎன்ஏ லைகேஸ். ஓகே. வேற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளால recombinant DNA molecule கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணாதான் நம்மளால recombinant DNA molecule கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் வெக்டார் டிஎன்ஏ ரெண்டுத்தையுமே வந்து சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி கட் பண்றோம் அட் ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ். தென் இதை வந்து லைகேசஸ் வச்சு ஃபாரின் டிஎன்ஏவையும் வெக்டார் டிஎன்ஏவையும் இங்க பிளாஸ்மிட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பிளாஸ்மிட் வெக்டாரையும் ஃபாரின் டிஎன்ஏவையும் லைகேட் பண்றோம் யூசிங் டிஎன்ஏ லைகேஸ். தென் recombinant DNA molecule கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஹோஸ்ட் செல்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி we will replicate multiple copies of the recombinant DNA. Okay. So this is recombinant DNA technology. So same restriction enzyme யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால recombinant DNA molecule கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதை வந்து நீட்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் DNA fragments. சோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால நம்ம ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் வெக்டார் டிஎன்ஏ கட் பண்றோம் இல்லையா, அதுல வந்து நமக்கு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதை நம்ம அப்படியே வந்து
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரீகாமினன்ட் டிஎன்ஏ மாலிகுல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியாது. அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணுவோம். ஓகே, சோ இந்த ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் வெக்டார் டிஎன்ஏ இதை செப்பரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற டெக்னிக் இட் இஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஸோ கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ by restriction endonucleases results in fragments of DNA. So நமக்கு fragment of DNA கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம்னா by a technique called gel electrophoresis. So DNA பாத்தீங்கன்னா it's a negatively charged molecule. இதை வந்து we will force to move towards the anode. Anodeன்றது positively charged. Okay, so இது எப்படி நம்ம பண்றோம்னா under electric field through a medium பண்ணுவோம். So என்ன மீடியம் இங்க யூஸ் பண்ணுவோம்னா agarose medium யூஸ் பண்ணுவோம். இது வந்து it's a natural polymer extracted from seaweeds. So இந்த டாபிக் இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரெப்படேட்டிவா உங்களுக்கு क्वेश्चन கேக்குறாங்க. இட்ஸ் a very very important டாபிக், நல்லா கவனிங்க. ஓகே, so negatively charged DNA molecule number we will force to move towards the anode that is positively charged under electric field through a medium agarose gel அப்படின்ற மீடியம் மூலமா நம்ம வந்து இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏவை பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆனோட நோக்கி மூவ் பண்ண வைக்கிறோம். ஓகே, சோ இந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து இட் வில் செப்பரேட் அக்கார்டிங் டு தேர் சைஸ். சோ த்ரூ த சீவிங் எஃபெக்ட் ஆஃப் அகரோஸ் ஜெல். சோ அகரோஸ் ஜெல்லோட சீவிங் எஃபெக்ட்னால அக்கார்டிங் டு தேர் சைஸ் இந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் செப்பரேட் ஆகும். சோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? டு செப்பரேட் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் சைஸ். ஓகே, so smaller the fragments are இருந்ததுன்னா farther it will move. So towards the anode farther it move ஆகும். So smaller the fragment farther it will move. Larger the fragment near the well இருக்கும். Okay, so இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா the lane 1ல undigested DNA fragment காமிச்சிருக்காங்க. So undigested அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸால கட் பண்ணப்படாத டிஎன்ஏ. ஓகே, சோ அத கண்ட்ரோலா ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்காங்க. வேற 2, 3, 4 வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னால கட் பண்ண டிஎன்ஏ ஃபிராக்மெண்டோட சாம்பிள் லேன் 2, 3 and 4ல கொடுத்திருக்கிறது. ஓகே, சோ டைஜஸ்டட் செட் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் லேன் 2, 3, 4 அண்ட் லேன் 1ல அன்டைஜஸ்டட் which means ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால கட் பண்ணப்படாத டிஎன்ஏ. ஓகே, so smaller the fragment size farther it moves. ஞாபகம் வச்சுக்கோங்க. so under electric field power supply கொடுத்து நம்ம வந்து டிஎன்ஏவை மூவ் பண்ண வைக்கிறோம் towards anode. ஓகே, சோ இப்போ நம்ம செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் நம்ம விசிபிள் லைட்ல பார்க்க முடியாது. சோ இதை வந்து ஸ்டெயின் பண்ணா மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸ்டெயின் பண்ணி யூவி லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணாதான் பார்க்க முடியும். சோ இதை ஸ்டெயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற காம்பவுண்ட் எத்திடியம் புரோமைட், ETBR சொல்லுவாங்க. சோ இது எத்திடியம் புரோமைட்ல இந்த அகரோஸ் ஜெல்ல வந்து ஆஃப்டர் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் அகரோஸ் ஜெல்ல வந்து எத்திடியம் புரோமைட்ல ஸ்டெயின் பண்ணிட்டு தென் அந்த ஸ்டெயின்டு ஜெல்ல நம்ம யூவி லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் we will see the DNA bands. ஓகே, சோ bright orange colored bands form ஆகும். ஓகே, சோ இந்த பிரைட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பிரைட் ஆரஞ்ச் கலர்டு பேண்ட் ஃபார்ம் ஆகும் in a ETBR stained gel exposed to UV light. ஓகே, சோ இந்த செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் நம்ம ஜெல்லுல இருந்து கட் பண்ணி எடுப்போம். ஜெல் பீஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த ஜெல் பீஸை கட் பண்ணி ஜெல் பீஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் எல்யூஷன். ஓகே, so in DNA fragments purified in this way, இததான் வந்து we will use it for constructing the recombinant DNA molecule. Okay, hope you understood this process. So இது வந்து neat aspectல it's very important. எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. Okay, then cloning vectors பத்தி பார்க்கலாம். So நமக்கு தெரியும் plasmids and bacteriophages வந்து it has the ability to replicate inside the host cell. ஹோஸ்ட் செல்லுல அதால ரெப்ளிகேட் ஆக முடியும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி கண்ட்ரோல் ஆஃப் தி பாக்டீரியல் குரோமோசோம். ஓகே, சோ பாக்டீரியல் குரோமோசோமோட அதோட கண்ட்ரோல் இல்லாம இண்டிபெண்டன்டா பிளாஸ்மிட் அண்ட் பாக்டீரியோஃபேஜ்னால பாக்டீரியல் செல்குள்ள இட் கேன் ரெப்ளிகேட். ஓகே, சோ பாக்டீரியோஃபேஜ் பாத்தீங்கன்னா இட் ஹேவ் வெரி ஹை காப்பி நம்பர். நிறைய அது ஒரு பெர் பாக்டீரியல் செல்லே நிறைய காப்பி நம்பர் அதால மல்டிப்ளை ஆக முடியும். வேற பிளாஸ்மிட் எடுத்துக்கிட்டோம்னா 1 காப்பி நம்பர் பெர் செல் டு ஓவர் 100 காப்பி நம்பர் பெர் செல் கூட பிளாஸ்மிட்ஸ் இருக்கும். ஓகே, சோ நம்ம ஃபாரின் டிஎன்ஏ தட் இஸ் ஏலியன் டிஎன்ஏவை நம்ம பாக்டீரியோஃபேஜ் ஆர் பிளாஸ்மிட் டிஎன்ஏ அதை வெக்டாரா யூஸ் பண்ணி அதுல லிங்க் பண்ணி நம்ம வந்து கொடுக்கும் போது அந்த பாக்டீரியோஃபேஜ் ஆர் பிளாஸ்மிடோட காப்பி நம்பரை பொறுத்து நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகி நமக்கு அந்த காப்பி நம்பர் கிடைக்கும். ஓகே,
சோ வெக்டார்ஸ் யூஸ்ட் அட் பிரசன்ட் யூஸ் பண்ற வெக்டாரை எப்படி இன்ஜினியர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை ஈஸியா வெக்டார்ல லிங்க் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரீகாமினன்ஸ் நம்ம நான் ரீகாமினன்ஸ்ல இருந்து ஈஸியா செலக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சோ ரீகாமினன்ஸ் அப்படின்றது என்னது, நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏவை எடுத்துக்கிட்ட ஹோஸ்ட் செல், அதான் ரீகாமினன்ஸ். வேற நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏ இல்லாத ஹோஸ்ட் செல்ஸ் நான் ரீகாமினன்ஸ். ஓகே, சோ இப்ப நம்ம வெக்டார்ல குளோனிங் பண்ணணும் அப்படின்னா அந்த வெக்டார்ல என்னென்ன இருக்கணும், ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும், தென் செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். சோ ஒரு வெக்டார்ல குளோனிங் பண்ணணும் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும், அண்ட் செலக்டபிள் மார்க்கர்ஸ், அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன், அதான் செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்கணும். தென் குளோனிங் சைட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த BAMH1, SAL1, இந்த HIND3 இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் வந்து குளோனிங் சைட்ஸ். ஓகே, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வெக்டார்ல we can perform cloning. ஓகே, சோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த சீக்வன்ஸ்ல இருந்து தான் ரெப்ளிகேஷன் இனிஷியேட் ஆகும், ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கிற வெக்டார்ல நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை லிங்க் பண்ணும்போது நம்ம ஃபாரின் டிஎன்ஏவும் it will get replicated within the host cells. Okay, and in the origin of replication it is also responsible for controlling the copy number of the linked DNA. So நம்ம linked DNA, நம்ம foreign DNA ஓட copy number control பண்றதும் இந்த origin of replication தான். So நமக்கு நிறைய copy number of நம்ம foreign DNA, நம்ம target DNA நிறைய copy number வேணும்னா நம்ம நிறைய copy number support பண்ற origin of replication இருக்கிற வெக்டாரை சூஸ் பண்ணணும். ஓகே, So if one wants to recover many copies of the target DNA, it should be cloned in a vector whose origin support high copy number. Okay, so this is about origin of replication. Then selectable marker பத்தி பார்க்கலாம். So this selectable marker, it helps in identifying and eliminating non-transformants and selectively permitting the growth of transformants. Okay, so selectable marker அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்மளோட பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை ஹோஸ்ட் பாக்டீரியம்ல இன்டகிரேட் பண்ணி இருக்கிற அந்த பாக்டீரியா. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது என்னது, the process of introducing the piece of DNA into the host bacterium. ஸோ நம்ம சரௌண்டிங்ல இருந்து அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை அதோட டிஎன்ஏல இன்டகிரேட் பண்ணி இருந்ததுன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். வேற ரீகாமினன்ஸ் அப்படின்றது நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏ இருக்கிற ஹோஸ்ட் பாக்டீரியம். ஓகே, so transformation is the process of introducing a piece of DNA into the host bacterium. So இந்த piece of DNA-வை successfully அந்த host அதோட DNA-ல integrate பண்ணி இருந்தது அப்படின்னா அது transformance. ஓகே, பண்ணல அப்படின்னா நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். So இந்த genes encoding resistance to antibiotics such as ampicillin, kanamycin, chloramphenicol, tetracycline இதெல்லாம் வந்து it is used as useful selectable markers for E. coli. Okay, so இதுவும் நீட்ல இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் ஃபுல்லாமே each and every line நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நார்மல் E. coli செல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ இந்த நார்மல் E. coli-யை இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்கிற மீடியம்ல நம்ம பிளேட் பண்ணோம்னா இட் வில் டை. வேற இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் எல்லாம் நம்ம வந்து செலக்டபிள் மார்க்கரா கொடுத்திருக்கும் போது the E. coli will survive in the medium containing these antibiotics. Okay, so நம்ம வெக்டார்ல cloning பண்ணணும்னா we need origin of replication, then selectable marker, then cloning sites. It's very important. cloning site இருந்தாதான் நம்ம restriction enzyme அந்த சைட்ல வந்து it will make a cut and நம்ம piece of DNA-வை அதுல insert பண்ண முடியும். Okay, so cloning site, in order to link the alien DNA, that is foreign DNA, the vector needs to have very few or preferably single recognition sites for the commonly used enzymes. So இப்போ இந்த BAMH1 எடுத்துக்கிட்டோம்னா இதுவே நிறைய BAMH1 சைட் இப்போ ஒரு வெக்டார்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த என்சைம் நம்ம கொடுக்கும் போது இது நிறைய பிராக்மெண்ட்ஸா கட் பண்ணிடும். நிறைய பிராக்மெண்ட்ஸ் கட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு ஜீன் குளோனிங் பண்றது கஷ்டம் இல்லையா? சோ ப்ரிஃபரபிளி சிங்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கிறது தான் ஒரு என்சைமுக்கு இட் இஸ் ஐடியல் ஃபார் பெர்ஃபார்மிங் த ஜீன் குளோனிங். ஓகே,
So presence of more than one recognition sites within the vector will generate several fragments which will complicate the gene cloning. Okay. இந்த டயக்ராம நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. So tetracycline resistance ஜீன்ல இருக்கிற cloning sites என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. BAMH1 and SAL1. Then இந்த ஆரி அண்ட் ராப் இத வந்து XY அப்படின்னு கொடுத்து அது என்னன்னு கேட்டிருந்தாங்க. சோ இந்த எக்ஸ் இது வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த ராப் அப்படின்றது புரோட்டன்ஸ் இன்வால்வ் இன் த ரெப்ளிகேஷன் ஆஃப் தி பிளாஸ்மிட். ஓகே. சோ இந்த டயக்ராம் இந்த PBR 322 வெக்டார வந்து கம்ப்ளீட்டா மெமரைஸ் பண்ணிடுங்க. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து இந்த லைகேஷன் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம எங்க லைகேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மார்க்கர்ல நம்ம இந்த செலக்டபிள் மார்க்கர் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் சொன்னோம் இல்லையா. சோ இந்த ஒன் ஆஃப் த 2 செலக்டபிள் மார்க்கர்ஸ்ல தான் வந்து நம்ம டிஎன்ஏவை லைகேட் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் நம்ம ரீகாமினன்ஸ் எது நான் ரீகாமினன்ஸ் எதுன்னு நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இந்த BAMH1 சைட்ல கட் பண்ணி நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. இததான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது இங்க ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஜீன் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இன்ஆக்டிவேட் ஆயிடும். சோ நம்ம ரீகாமினன்ஸ் வந்து ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம் அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அதுல ஸ்டில் இருக்கு. இதுலதான் ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம ஆட் பண்றோம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ரீகாமினன்ஸ் இந்த ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் கண்டெய்னிங் மீடியம்ல க்ரோ ஆகும். ஏன்னா நம்ம ரீகாமினன்ஸ்க்கு அந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. வேறஸ் நம்ம ரீகாமினன்ஸ் இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் கண்டெய்னிங் மீடியம்ல க்ரோ ஆகாது. ஏன்னா நம்ம இந்த சைட்ல நம்ம இன்சர்ட் பண்ணிட்டதுனால நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இந்த டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷனால இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே. சோ நம்ம ரீகாமினன்ஸ் வந்து ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம்ல க்ரோ ஆகும், பட் நாட் ஆன் அ மீடியம் கண்டெய்னிங் டெட்ராசைக்ளின். வேறஸ் நான் ரீகாமினன்ஸ் அது வந்து இட் வில் க்ரோ ஆன் த மீடியம் கண்டெய்னிங் போத் த ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே. சோ இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கிற வெக்டார. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கிற அந்த வெக்டார டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. வேறஸ் நம்ம ஃபாரின் டிஎன்ஏ இருக்கிறத they are saying it as recombinants. Okay, so இந்த இடத்துல foreign DNA நம்ம insert பண்ணிட்டோம்னா tetracycline resistance gene வந்து it gets inactivated due to insertional inactivation. So in the process, in the selection of recombinants due to inactivation of antibiotics பாத்தீங்கன்னா it's a cumbersome procedure, difficult procedure. ஏன்னா நம்ம வந்து simultaneous-ஆ 2 plating பண்ணணும் containing different antibiotics. So இது கொஞ்சம் கஷ்டமான ப்ரொசீஜர்னால ஆல்டர்னேட்டிவ் செலக்டபிள் மார்க்கர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங். ஓகே. சோ இதுல வந்து ரீகாமினன்ஸையும் நான் ரீகாமினன்ஸையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் கலர். ஓகே. So in the presence of a chromogenic substrate. So XGAL அப்படின்ற ஒரு chromogenic substrate யூஸ் பண்ணி இதுல ரீகாமினன்ஸையும் நான் ரீகாமினன்ஸையும் டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க. ஓகே. சோ இந்த ப்ராசஸ் ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங்ல ரீகாமினன்ட் டிஎன்ஏ இஸ் இன்சர்ட்டட் வித்தின் த கோடிங் சீக்வென்ஸ் ஆஃப் அன் என்சைம் பீட்டா கேலக்டோசிடேஸ். சோ கோடிங் சீக்வென்ஸ் அந்த லாக்ஸி அப்படின்ற ஒரு கோடிங் சீக்வென்ஸ் இருக்கும். அது பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இந்த என்சைம் வந்து இட் வில் பைண்ட் வித் தி குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட். சோ நம்ம மீடியம்ல குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட் கொடுத்திருப்போம் அந்த எக்ஸ்கால், அதோட பைண்ட் ஆகி ப்ளூ கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. சோ திஸ் இஸ் பிளாஸ்மிட் வெக்டார், திஸ் இஸ் ஃபாரின் டிஎன்ஏ. சோ நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏ இந்த கோடிங் சீக்வென்ஸ்ல இன்சர்ட் ஆகல அப்படின்னா, இன்சர்ட் இல்ல அப்படின்னா அதுல இருக்கிற அந்த கோடிங் சீக்வென்ஸ் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம். சோ அது எக்ஸ்பிரஸ் ஆகும். அது குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட்டோட ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ளூ காலனிஸ் கொடுக்கும். அப்படின்னா இது நான் ரீகாமினன்ட். நான் ரீகாமினன்ட்னா ப்ளூ காலனிஸ் கொடுக்கும். வேறஸ் அந்த கோடிங் சீக்வென்ஸ்ல நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா அந்த கோடிங் சீக்வென்ஸ் வந்து இட் வில் கெட் இன்ஆக்டிவேட்டட் டியூ டு இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷனால இன்ஆக்டிவேட் ஆயிடும். சோ தட் அது பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம ஃபாரின் டிஎன்ஏ அந்த இடத்துல நம்ம வந்து லிங்க் பண்ணிருக்கிறதுனால சோ தட் ப்ளூ காலனிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, ஒயிட் காலனிஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சோ ரீகாமினன்ஸ் ஒயிட் காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், நான் ரீகாமினன்ஸ் ப்ளூ காலனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே.
So this is the concept. So recombinants do not produce any color due to the insertional inactivation of that coding sequence of the enzyme beta galactosidase. Whereas non-recombinants blue color colonies produce பண்ணும். ஏன்னா அந்த பிளாஸ்மிட்ல அந்த கோடிங் சீக்வென்ஸ்ல நம்மளோட ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் இல்ல. ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீட் 2025ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த above represented plasmid and alien piece of DNA is inserted at EcoR1 siteல இன்சர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபாரின் டிஎன்ஏவை. Which of the following strategies will be chosen to select the recombinant colonies? ஸோ recombinant colonies எப்படி சூஸ் பண்ணுவோம்னு கேக்குறாங்க. அப்ப EcoR1 சைட்ல நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த பீட்டா galactosidase enzyme producing gene வந்து it will get inactivated due to insertional inactivation. So chromogenic substrate ஓட போய் react ஆகாது, blue color produce பண்ணாது. So recombinants நமக்கு white color colonies தான் கிடைக்கும். So இந்த பிக்சர்ல white கலர்ல இருக்கிறதெல்லாம் recombinants, blue கலர்ல இருக்கிறதெல்லாம் they are the non-recombinants. Okay. Then vectors for cloning genes in plants and animals பார்க்கலாம். So பிளான்ட்ஸ்லயும் பிளான்ட் செல்ஸ்லயும் அனிமல் செல்ஸ்லயும் நம்ம குளோனிங் வெக்டாரா எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப காலமா இந்த பிளான்ட்ஸ்லயும் அனிமல்ஸ்லயும் பேத்தோஜன்ஸா இருக்கிற அந்த பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் வச்சு. ஸோ இந்த பாக்டீரியா வைரஸ்லாம் அதோட காலங்காலமா அதோட ஜீனோமை வந்து அதோட டிஎன்ஏவை வந்து போஸ்ட் டிஎன்ஏக்குள்ள கொடுத்து அதுக்கு தேவையான மாதிரி மாத்திக்குது இல்லையா. ஸோ இந்த டெக்னிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது எப்படி ஜீன்ஸ் டெலிவர் பண்ணுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, so a better understanding of the art of delivering genes by pathogens in their eukaryotic cells. So அந்த eukaryotic host அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த பேத்தோஜன்ஸோட அந்த டூலை அது எப்படி டெலிவர் பண்ணுது அப்படின்ற டூலை வந்து நம்ம யூஸ்ஃபுல் வெக்டாரா convert பண்ணிட்டோம் to deliver our gene of interest. Okay, so for example Agrobacterium tumefaciens எடுத்துக்கலாம். This is very important. Okay, so Agrobacterium tumefaciens என்ற bacteria, it's a pathogen which affects several dicot plants. So dicot plantsல affect பண்ணி அதோட piece of DNA tDNA-வை அதுல இன்சர்ட் பண்ணி டெலிவர் பண்ணி நார்மல் பிளான்ட் செல்ஸ் டியூமரா கன்வெர்ட் பண்ணிடும். குரோன் கால் டிசீஸ்ன்ற டிசீஸ் காஸ் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த டியூமரை வந்து டைரக்ட் பண்ணி அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த பேத்தோஜன்ஸ்க்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வச்சுப்போம். ஓகே, சோ இந்த டெக்னிக்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம்னா இந்த டிஐ பிளாஸ்மிட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் ஆஃப் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் இதை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அதை நோ மோர் பேத்தோஜெனிக்கா மாத்தி நம்ம இப்போ அதை குளோனிங் வெக்டாரா யூஸ் பண்றோம் டு ஹெல்ப் டெலிவர் அவர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளான்ட்ஸ் லைக் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, தென் கிராப் ஈல்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளான்ட் செல்ஸ்க்கு டெலிவர் பண்றதுக்கு இதை நம்ம இப்ப யூஸ் பண்றோம். ஓகே, வெக்டாரா குளோனிங் வெக்டாரா யூஸ் பண்றோம். அதே மாதிரி சிமிலர்லி ரெட்ரோவைரஸ் அனிமல் செல்ஸ்ல என்ன பண்ணும்னா நார்மல் செல்ஸை கேன்சர் செல்ஸா கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த ரெட்ரோ வைரஸையுமே இப்ப நம்ம வந்து டிஸ்ஆர்ம் மீன்ஸ் அதோட ஜீனை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி நோ மோர் பேத்தோஜெனிக்கா மாத்தி அதை நம்ம இப்போ குளோனிங் வெக்டாரா யூஸ் பண்றோம் டு டெலிவர் டிசைரபிள் ஜீன்ஸ் இன்டு அனிமல் செல்ஸ். ஸோ ஜீன் தெரப்பிக்கெல்லாம் இதை யூஸ் பண்றோம். Okay, so once a gene or DNA fragment has been ligated to a suitable vector, so gene or DNA fragment நம்ம gene of interest suitable vectorல ligate பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம பாக்டீரியல் செல், அனிமல் செல் ஆர் பிளான்ட் செல் அது எதுல மல்டிப்ளை ஆகுமோ அதுல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். ஓகே, தென் கம்பீட்டன்ட் ஹோஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ கம்பீட்டன்ட் ஹோஸ்ட் அப்படின்றது the bacterial cell that has the ability to take up the recombinant DNA. Okay, competent host for transformation with recombinant DNA என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அது ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல், இட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு மாலிகுல். வேற பாக்டீரியல் செல்லோட செல் மெம்பரேன் பாத்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர், ஹைட்ரோபோபிக்கா இருக்கும். அண்ட் இந்த பாஸ்போலிபிட்ல இருக்க அந்த பாஸ்பேட் குரூப்பும் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ டிஎன்ஏ வந்து ஈஸியா உள்ள போக முடியாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால இட் வில் அண்டர்கோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன். ஸோ நம்ம வந்து பாக்டீரியாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும் டு டேக் அப் தி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. இந்த பிளாஸ்மிட் எடுத்துக்கிறதுக்கு we have to force the bacteria. ஸோ அதுக்கு நம்ம பாக்டீரியாவை ஃபர்ஸ்ட் கம்பீட்டன்டா மாத்தணும் டு டேக் அப் த டிஎன்ஏ. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் அந்த பாக்டீரியல் செல்ல நம்ம வந்து ஸ்பெசிபிக் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டைவேலன்ட் கேட்டயான் கால்சியம் வச்சு
ட்ரீட் பண்ணுவோம். இது வந்து it will increases the efficiency of the DNA entering into the bacterial cell through the pores. Okay, so first chemically அத இந்த divalent cation வச்சு ட்ரீட் பண்ணி chemically bacterial cell competent ஆக்குறோம். தென் அதை ஐஸ்ல இன்குபேட் பண்றோம். சோ இந்த ஐஸ்ல இன்குபேட் பண்றதுக்கு மூலமா அதோட பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தென் ஹீட் ஷாக் கொடுக்குறோம் briefly 42 செகண்ட்ஸ்க்கு. தென் அகைன் அதை ஐஸ்ல இன்குபேட் பண்ணும்போது the bacterial cell will take up the DNA அப்படின்னு சொல்றாங்க. So this is the pictorial representation. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த divalent cations such as calcium வச்சு bacterial cell ட்ரீட் பண்ணி அதை chemically competent cell மாத்துறோம். தென் ஐஸ்ல இன்குபேட் பண்றோம் which increases the permeability of the bacterial cell. Then heat shock கொடுக்குறோம் 42 degree Celsiusல briefly for 30 seconds கொடுக்குறோம். Then again அந்த ஐஸ்ல வந்து நம்ம இன்குபேட் பண்ணும்போது it will take up the recombinant DNA. Bacterial cell will take up the recombinant DNA. Okay. So this is the competent host. Then other methods of introducing recombinant DNA into host cell என்னன்னு பார்த்தோம்னா micro injection. So micro injectionல recombinant DNA directly they will inject into the nucleus of the animal cell. Animal cellோட nucleusல directா inject பண்ணிடுவாங்க as seen in this picture. Then biolistics or gene gun இது வந்து plant cellல யூஸ் பண்ற மெத்தட். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட். பயோலிஸ்டிக்ஸ் ஒரு ஜீன் கன் பிளான்ட் செல்ஸ்ல யூஸ் பண்ற மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுல பிளான்ட் செல்ஸ் ஹை வெலாசிட்டி மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் லைக் கோல்ட் ஆர் டங்ஸ்டன் அதுல டிஎன்ஏ கோட் பண்ணிருப்பாங்க. சோ அதை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது த டிசைரபிள் ஜீன் வில் கெட் டெலிவர்ட் டு தி பிளான்ட் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ கோல்ட் ஆர் டங்ஸ்டன் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டிசார்ம்டு பேத்தோஜன் வெக்டார்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரெட்ரோ வைரசஸ் அண்ட் டிஐ பிளாஸ்மிட், அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் டிஐ பிளாஸ்மிட் இதெல்லாம் வந்து டிசார்ம்டு பேத்தோஜன் வெக்டார்ஸ். ஸோ அந்த பேத்தோஜனை நம்ம நோமோர் பேத்தோஜெனிக்கா மாத்தி நம்ம டிசையர்டு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோஸ்ட்ல டெலிவர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, so this is about the tools of recombinant DNA technology. இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.